அழகான கதைய பார்க்க போறோம். இது வானத்துல இருக்கிற ஒரு சின்ன நட்சத்திரத்த பத்தின கத. ரொம்ப ரொம்ப தூரத்துல கருகருன்னு இருக்கிற ராத்திரியில இந்த நட்சத்திரம் மட்டும் தனியா இருந்துச்சு. மத்த நட்சத்திரங்கள் எல்லாம் சேர்ந்து மின்னிக்கிட்டு இருந்தாலும், இந்த குட்டி நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு விளையாட யாரும் இல்ல, பேச யாரும் இல்ல. அப்படி தனிமையா இருக்கும்போது, வானத்துல மெதுவா, வட்டமா ஒருத்தர் வந்தாரு. யாரு அது? நம்ம எல்லாரும் பார்க்கிற நிலா மாமா தான் அது. நிலா மாமா ரொம்ப பெரியவரு இல்லையா? அவரு மெதுவா அந்த சின்ன நட்சத்திரத்துக்கு பக்கத்துல வந்தாரு. அந்த நட்சத்திரத்த பார்த்து மென்மையா சிரிச்சாரு. அந்த சிரிப்புல ஒரு அமைதி இருந்துச்சு. அந்த நொடியில இருந்து அந்த சின்ன நட்சத்திரத்துக்கு ஒரு நல்ல நண்பன் கிடைச்சிட்டாரு. ஒவ்வொரு ராத்திரியும் நிலா மாமா வருவாரு. 2 பேரும் சேர்ந்து வானத்துல ஜொலிப்பாங்க. அந்த நட்சத்திரம் தன்னோட ஒளியை நிலா மாமாவுக்கு காட்டும். நிலா மாமா தன்னோட குளிர்ச்சியான ஒளியை அந்த நட்சத்திரத்துக்கு கொடுப்பாரு. ஒரு நாள் ராத்திரி வானத்துல நிறைய சின்ன சின்ன மின்மினி பூச்சிகள் பறந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா, அதுங்க வழி தெரியாம இருட்டுல தவிச்சுக்கிட்டு இருந்துச்சு. சின்னஞ்சிறு வெளிச்சத்தோட அதுங்க எங்க போறதுன்னு தெரியாம குழம்பி போய் இருந்துச்சு. அத பார்த்த நம்ம நட்சத்திரத்துக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு. உடனே அது தன்னால முடிஞ்ச வரைக்கும் பிரகாசமா ஒளிர ஆரம்பிச்சது. நிலா மாமாவும் தன் வெளிச்சத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கினாரு. அந்த 2 பேரோட வெளிச்சமும் சேர்ந்து ஒரு வெளிச்சப் பாதையை உருவாக்குச்சு. அந்த வெளிச்சத்த பார்த்து வழி தெரியாம தவிச்ச மின்மினி பூச்சிகள் ஒண்ணு ஒண்ணா தன்னோட வீட்டுக்கு பத்திரமா போய் சேர்ந்துச்சு. எல்லா மின்மினி பூச்சிகளும் சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு போனதும், அந்த சின்ன நட்சத்திரத்துக்கும் நிலா மாமாவுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சதுல அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். குட்டீஸ், இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? யாராவது கஷ்டத்துல இருந்தா நம்மால முடிஞ்ச உதவிய செய்யணும். அதுதான் உண்மையான நட்பு, இல்லையா? இப்போ நீங்க எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க. அந்த சின்ன நட்சத்திரத்தையும் நிலா மாமாவையும் நினைச்சு பாருங்க. நிம்மதியா தூங்குங்க குட்டீஸ்.